நேத்து நைட்டு கானா வினோத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு இல்லையா? அதை பற்றி இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு திவ்யா வந்து வாட்டர்மெலனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இனிமேல் அவர் உங்களை ஏதாச்சும் சொன்னாருன்னா நீங்கள் விட்டுருங்க, நம்ம 2 வாரம் தான் இருக்குது, நம்ம சந்தோஷமாக போய்க்குவோம், சண்டை எதுவுமே வேண்டாம், நீ என்ன நல்லா இருக்கியா, அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ரிலேஷன்ஷிப்போடு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க, சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதிகமாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த பக்கம் வியானா கிட்ட போய் பேசுகிறாங்க. வியானா கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாரு, அளவுக்கு மீறி புல்லிங் பண்ணுறாரு, பெட்டி எடுத்து அடுத்த ரூமில் போடுறது, தூக்கி போட்டுட்டு நீங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. எதுவுமே லிமிட் வரைக்கும் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 2 வாரம் தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தான் அளவுக்கு மீறி கேலி பண்ணுறத பார்த்துட்ருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வியானா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கும் அது தெரியுது, நானும் அதை நோட்டீஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப எல்லைமீறி போனால் நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா. அப்போ வந்துட்டு வாட்டர்மெலன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன திவ்யாக்கெல்லாம் சென்னையில் தானே மாப்பிள்ளை பார்ப்பாங்க அப்படின்னோடனே, இல்லை நான் ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபாரினா எதுக்கு திவ்யா, தேனி கம்பம் இங்கெல்லாம் பார்க்கக்கூடாதானே, நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன போய் இங்கே மாப்பிள்ளை அங்கே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ பிக் பாஸ் பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஓடி வருவாங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்தால் எல்லாரையும் உங்கள் பக்கமே நான் திருப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கேருந்து பிரவீன் வராரு. பிரவீன் வந்துட்டு அவருக்கு ஏதோ முட்டை ஆம்லெட்டை ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது நான் வந்து வாட்டர்மெலனை கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்தோடனே வாட்டர்மெலன் அதை டக்குன்னு கேட்டோடனே பயந்து போய் வாயை பொத்துறாரு. பொத்துனோடனே இப்போ திவ்யா வந்து சிரிக்கிறாங்க, என்னது நீங்கள் சும்மா சொன்னது அவர் உண்மை நினச்சிட்டு வாயெல்லாம் பொத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாண்ட்ராவும் சிரிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.